சீக்வலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்னாலே ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லலாம் எப்படி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் சீக்வல்லையும் இது வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு ரெக்கார்ட் எப்படி செலக்ட் பண்ணி பார்க்கறது, அப்படி இல்லைனா ஃபில்டரிங் எப்படி பண்ணணும், சார்ட்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு காலமில் சேலரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலரியில் மினிமம் சேலரி என்ன, மேக்ஸிமம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா மொத்தம் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணால் போதும். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டெக் ஆன் தி நெட் அப்படின்ற வெப்சைட்டில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு தனியாக குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுத்துக்குள்ளேயும் உள்ளே போய் நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்து கற்றுக்கலாம். இதே மாதிரி மேத் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் நோஷன் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். இது அத்தனையும் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இம்பார்ட்டண்ட்டாக சிலது தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி மட்டும் இப்போ நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இதில் போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண எம்ப்ளாயி டேபிளை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இதில் மொத்தம் எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்ற அந்த கவுண்ட் நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் ஸ்டார்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அத்தனையும் வேணும், பட் அதோட கவுண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்றதுனால கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12ன்னு வருது. மொத்தம் 12 ரோஸ் இருக்குது நம்மளோட டேபிளில். அதனால 12 அப்படின்னு ரிசல்ட் வருது. இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு வருதுல்ல, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேர் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் வேறு ஏதாவது பேர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்ட வேர் கிளாஸோட சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு மேனேஜர்னு கொடுத்தேன்னா மேனேஜர்ஸ்லாம் மட்டும் அது டிஸ்பிளே பண்ணும் இல்லையா? மேனேஜர்ஸ்லாம் மட்டும் வந்துருச்சு. பட் மேனேஜர்ஸோட கவுண்ட் மட்டும் எனக்கு வேணும். மொத்தம் எவ்வளோ மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னு தெரியணும். ஸோ அதுக்கு நான் செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த கவுண்ட்டை அதை டிஸ்பிளே பண்ணிடும். இந்த இடத்துல வேறு பேர் வேணும்னா கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் நான். நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் 3. இப்போ சப்போஸ் மேனேஜர்ஸோட ஆவரேஜ் சேலரி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இன்பில்ட்டாக. இதே query-யை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் எடுத்துடுறேன் நான். இப்போ நமக்கு என்ன வேணும், சேலரி மட்டும்தான் வேணும். செலக்ட் சேலரி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா சேலரி அப்படின்ற காலம் மட்டும் எனக்கு வரும் இல்லையா? பட் இதோட ஆவரேஜ் எனக்கு வேணும். அதனால நான் என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல ஆவரேஜ் ஆஃப் சேலரி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த ஆவரேஜ் சேலரி டிஸ்பிளே ஆயிரும். இதே மாதிரி இப்போது அனலிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மொத்தம் எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படுது, அந்த சம் ஆஃப் சேலரி எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சம் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு அனலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 41 லேக்குன்னு வருது. மொத்தம் இருக்கிற அனலிஸ்ட் எல்லாருக்கும் சேர்த்து 41 லேக் சம்பளம் கொடுக்கப்படுது. இந்த எம்ப்ளாயி அத்தனை பேர்லேயும் இருக்கிறதுலே யாருக்கு ஜாஸ்தியான சேலரி, மேக்ஸிமம் சேலரி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு செலக்ட் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சேலரி அப்படின்ற காலமில் தானே நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் மேக்ஸ் ஆஃப் சேலரின்னு கொடுக்குறோம். ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் இப்போ பாருங்கள் 80 லேக் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் சேலரி. இதே மினிமம் வேணும் அப்படின்னா இதே மாதிரி மின்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மினிமம் சேலரி 10 லேக். இப்போ நம்ம 5 ஃபங்க்ஷன்ஸ் கற்றுட்ருக்கோம். கவுண்ட், சம், ஆவரேஜ், மின், மேக்ஸ். இது 5 தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் மேத்தை பொறுத்த வரைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிகேட்னாலே ஏதோ குரூப் ஆஃப் வேல்யூஸ்லாம் இருக்குது, அதை வச்சு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. சம் கண்டுபிடிக்கிறீங்க, ஆவரேஜில் மினிமம், மேக்ஸிமம், இதெல்லாம் தான் அக்ரிகேட் இல்லையா? ஸோ அதனால் இந்த 5 தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மெத்தட்ஸ். இது 5த்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதை தவிரவும் சில அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது சீக்வலோட டாக்குமெண்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், அது தவிர வேரியன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அந்தளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 5 தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுவோம். மேத் பார்த்த மாதிரி இப்போ ஸ்ட்ரிங் ரிலேட்டடான சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம்.
இப்போ நான் select employee name and salary from employee table அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு நமக்கு எம்ப்ளாயி நேமும் சேலரியும் வரும். இந்த எம்ப்ளாயி நேம் எல்லாம் எனக்கு ஃபுல்லாக அப்பர் கேஸில் வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா யூகேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த நேம் மட்டும் எனக்கு அப்பர் கேஸில் வரணும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா நேம் எல்லாம் அப்பர் கேஸில் வந்துருச்சு. யூகேஸ் ஆஃப் இ நேம்னே வருது இந்த இடத்துல. அப்படி இல்லாமல் எனக்கு நேம்னு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் வேறு பேர் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் என்ன பேர் கொடுக்குறேனோ அது வந்து ரிசல்ட்டில் டிஸ்பிளே ஆகும். நேம் அப்படின்னு இந்த இடத்துல வருது. நேம்னு நம்ம வேறு பேர் கொடுக்குறோம்ல, அதுதான் ஏலியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு நம்ம அந்த பேர் வேணான்னு வேற ஒரு பேர் வச்சுக்கிறோம், அதுதான் ஏலியஸ். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த நேம் வந்து வருது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் சேலரி வேண்டாம். இந்த நேமில் மொத்தம் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அது எனக்கு இங்கே 2வது காலமாக டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா செலக்ட் இ நேம்னு கொடுத்துட்றேன். நேம் அப்படியே டைரெக்டாக வரட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த நேமில் இருக்கிற கேரக்டர் கவுண்ட் நமக்கு வேணும் இல்லையா, அதுக்கு கேர் லென்த் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இந்த நேமை இ நேமை நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு கவுண்ட்டை கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வேறு பேர் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். கேரக்டர் கவுண்ட்டு நான் பேர் வைக்கிறேன் அந்த காலமுக்கு. ஃப்ரம் எம்ப்ளாயி. இப்போ இதை ரன் பண்ணால் பாருங்கள், ஒரு நேம்லேயும் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நமக்கு 2வது காலமாக காட்டிடுச்சு. ஸோ டேபிளில் என்ன ஆக்சுவல் காலம் இருக்கோ அதை தான் நம்ம ரிசல்ட்டில் பார்க்கணுன்னு கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு புது காலமாகவே கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரக்டர் கவுண்ட் அப்படின்றது நம்மளா டிஃபைன் பண்ண ஒரு டெம்ப்ரரி காலம் மாதிரி இல்லையா. ஆக்சுவலான டேபிளில் அப்படி ஒரு காலமே கிடையாது. பட் இந்த மாதிரி நம்ம query எழுதி நமக்கு தேவையான டேட்டாவை எப்படி வேணாலும் நம்மளால் ரிசல்ட்டில் கொண்டு வர முடியும். இப்போ நான் எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரியை மட்டும் ரிசல்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த சேலரிக்கு முன்னாடி ருப்பீஸ் அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங் வரணும் ப்ரிஃபிக்ஸாக. ருப்பீஸ் 10 lakh, ருப்பீஸ் 25 lakh அப்படின்னு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கன்கேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? கன்கேட்னாலே ஜாயின் பண்ணு, சேர்த்துரு அப்படின்னு அர்த்தம். ஸோ எதை சேர்க்கணும், ருப்பீஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை முன்னாடி நான் சேர்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் ருப்பீஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், கமா சேலரி. ஸோ ருப்பீஸ் அப்படின்ற அந்த ஸ்ட்ரிங்கையும் சேலரியையும் அது சேர்த்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், ருப்பீஸ் அப்படின்றது முன்னாடி வந்துருச்சு. மறுபடியும் அதே queryயை நான் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு இதில் கமா செப்பரேட்டடாக வரணும். நம்பர் அப்படியே ஃபுல்லாக வருது இல்லையா, கமாவோட இருந்துச்சுன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சேலரியை நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்மேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூவை கொடுத்தா அதுவே கமா செப்பரேட்டடாக கொடுத்துரும். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் கொடுக்கணும், கமா 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த 0 என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் டெசிமலாக இருந்துச்சுன்னா எவ்வளோ டிஜிட்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போ நமக்கு அது டெசிமலாக இல்லைன்றதுனால நான் 0ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2, 3 அப்படின்னு வேணுன்றதை கொடுத்துக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணால் கமா செப்பரேட்டடாக வந்துருச்சு. இந்த இடத்துல சேலரின்னு கொடுத்து நம்ம காலம் பேரை மாற்றிக்கலாம். செலக்ட் எம்ப்ளாயி நேம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அது 2 மட்டும் எனக்கு வந்தால் போதும். இப்போது வந்துருச்சு. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் மட்டும் வந்தால் போதும், இல்லை ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு லெஃப்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளார என்ன ஸ்ட்ரிங்குன்றதை கொடுத்துட்டு அதில் எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்றத இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த 3 கேரக்டர்ஸ், ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் மட்டும் வருது. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனும் அதோட பர்பஸ் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.